ஹலோ ஆல் வணக்கம் அனைவரும் வருக. நேற்று விட்ட கதையை இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. 3 டீம் நேற்று பார்த்துட்டோம். எம்ஐ கேப்டவுன், ஜேஎஸ்கே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து இருக்க 3 டீம்ல ஃபர்ஸ்ட் பால் ராயல்ஸ் பார்க்கலாமா பீடாக்? உங்களுடைய அப்கோர்ஸ். கருத்துக்களை நீ கூறுக. நீங்க உத்தரவு கொடுத்த அப்புறம் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் யூனிட்டா இருந்தது. ஏன்னா உங்க இந்த பட்லர், ஜேசன் ராய், டேவிட் மில்லர் அப்படின்னா கொஞ்சம் மூணு பேர்ல ஒருத்தர் ஆடினா கூட 40 பால் மேட்ச் வேற மாதிரி போயிடும். அவங்களும் வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து செமிஃபைனல்ஸ்ல ஜேஎஸ்கே மாதிரி தோத்தாங்க. இப்ப அவங்க வந்துட்டு இந்த வருஷம் எப்படி வச்சிருக்காங்க டீம்னு பார்ப்போம். த டாப் டூ ஆஸ் வி சஜஸ்டட் இஸ் நாட் மச் ஆஃப் அ சேஞ்ச். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வித் ஜேசன் ராய். ஜேசன் ராய் ஆஃப் லேட்டு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா இங்கிலாந்து அவங்கள விட்டாங்க. நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் எக்ஸ்பீரியன்ஸ்டு டேன் விலாஸ் ஆர் வியான் லப்பே. அவரு வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர் இருந்து வியான் லப்பே, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஆஃப் ஸ்பின் போடுவாரு. நம்பர் ஃபோர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பிக் லோர்கன் டக்கர், சூப்பர் பிளேயர், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. நம்பர் ஃபைவ் பாத்தீங்கன்னா கேப்டன் டேவிட் மில்லர். இந்த தமிழ் படம் கேப்டன் மில்லர் இல்லைங்க, இது வேற மில்லர் இது. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் வந்து மிச் வேன் பியூரன். நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். எங்க லைன்ஸ் டீம்ல தான் ஆடுறாரு. லாஸ்ட் இயர் பெருசா சக்சஸ் இல்ல, பட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பர்ஃபார்ம் இயர். நம்பர் செவன் பாத்தீங்கன்னா they got Andy Leclerc will be very high on the confidence. அவருக்கு பேக்கப்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்ரவுண்டர் whom I rate very highly, that is எவன் ஜோன்ஸ். ஸ்லைட்லி பிளேக் வித் இன்ஜுரிஸ், அதனால இந்த சீசன் நிறைய ஆடல, பட் இஸ் ஃபிட் ஃபார் எஸ்ஏ லீக். ஆர் பெரிஸ்கோ ஆடப்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆல்ரவுண்டர், மச் சிமிலர் டு ஃபெக்லுக் பாய். நிறைய ஸ்லோயர் பால்ஸ் போடுவாரு, பேட்டிங் ஆடுவாரு. நம்பர் எயிட் பாத்தீங்கன்னா பியான் ஃபார்டேன் வாஸ் காட் த லீஸ்ட் எக்கானமி இன் பவர் பிளே அகேன்ஸ்ட் ஆல் bowlers in சவுத் ஆப்பிரிக்கா in the league, followed by ஒபேட் மெக்காய். ஒபேட் மெக்காய் வந்துட்டு இப்ப இந்த சிபிஎல்ல ஒரு சரியா போடல, பட் இந்த குவாலிட்டி போலர். ஆர் ஜான் டேர்னர் அப்படின்னு ஒரு குயிக் போலர் எடுத்திருக்காங்க, வெரி குட் ப்ராஸ்பெக்ட், நிறைய பேருக்கு தெரியாது, பட் வேலை செய்யக்கூடிய ஆளு. நம்பர் டென் பாத்தீங்கன்னா லுங்கி எங்கிடி. நம்பர் லெவன் பாத்தீங்கன்னா தப்ரேஷ் சாம்சி. இந்த லுங்கி எங்கிடி ஒருவேளை அவருக்கு வந்து ஏதாவது இன்ஜுரி ப்ரோன்னு அது ப்ராப்ளம் இருந்ததுன்னா there is a guy called கோடி யூசப். அவரு எங்க லைன்ஸ் டீம் தான் ஆடுறாரு, ஸ்கிட்டியா இருப்பாரு, குயிக்கா போடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ்ல வந்து ஃபேவியன் ஆலன் இருக்காரு. எப்படி ஃபிட் ஆவாரு அப்படின்னு எனக்கு லைட்டா தெரியல. ஏன்னா இந்த ஒபைட் மெக்காய், டேர்னர் எடுத்து ஃபேபியன் ஆலன் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிடும் பேட்டிங். ஆனா பேஸ் போலிங் வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ஏன்னா ஃபெக்லுக்குவாயவும் ஸ்லோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு லுங்கி எங்கிடி அப்படின்னா அதுக்கப்புறம் வெறும் ஸ்பின்னுங்கும் போது ஃபேபியன் ஆலன் ஆடவே முடியாது. அதுக்கப்புறம் கேரா மப்பாக்கா, 19-year-old குயிக் bowler, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler. he also plays for லைன்ஸ், எங்களோட டீம் தான். அவரு வந்து மேபி பேக்கப் ஆஃப் லுங்கி எங்கிடி கெட்ஸ் இன்ஜூர்டு. நக்கிள் பால் போடுவாரு, பேக்கப் த ஹேண்ட் ஸ்லோவர் டெலிவரி போடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிக் அவர் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லுவான்ட்ரி பிரிட்டோரியஸ் அப்படின்னு ஒரு 19-year-old ஓப்பனிங் பேட்ஸ்மேன். டம்வால் டிமில் அடிப்பாரு, எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனு. ஆனா க்ரூம் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஒருவேளை இந்த நம்பர் த்ரீ இந்த டேன் விலா சுபியான் லப்பேவோ சரியா ஆடலன்னா அங்க வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து நம்ம அப்பயே சொன்னோம். அதாவது இந்த பால் எப்படி என்னன்னா, நீங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து டிசைடர்ல வந்து டாஸ் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு we are going to bow first அப்படின்னு சொன்ன அந்த வென்யூ ஸ்லோவான வென்யூ, நிறைய பவுண்டரிஸ் வராது. ஓல்டு 10-12 ஓவருக்கு அப்புறம் ரன் அடிக்கிறது கஷ்டம், ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா they got a very good batting lineup, that is ஜாஸ் பட்லர், ஜேசன் ராய், லோர்கன் டக்கர், டேவிட் மில்லர். அப்படிங்கும்போது இந்த பியான் ஃபார்டேன் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. ரெண்டு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஒன் இஸ் டு கண்ட்ரோல் ப்ரொசீடிங்ஸ் பியான் ஃபார்டேன், அதர் ஒன் இஸ் ஜெனுவன் அட்டாக்கிங் ஸ்பின்னர், தட் இஸ் தப்ரேஷ் ஷாம்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒபைட் மெக்காயும் அந்த ஜான் டர்னரும் ஃபார்முக்கு வரணும். லுங்கி எங்கடி சீசன் அந்த அந்த பிச்சில் அவருக்கு ரொம்ப நல்லா எடுக்கும். பெக்லுக்கு வாயும் ஏமாத்தி போட்டுருவாரு. இவங்களோட போலிங் எங்க ப்ராப்ளம் வரும்னா ஹை வெல்ட்டுக்கு வந்தா ப்ராப்ளம் வரும். இவங்க வந்து பிரிட்டோரியால கஷ்டப்படுவாங்க, கேப் டவுன்ல கஷ்டப்படலாம், ஜோனாஸ்பர்க்ல டெஃபினட்டா கஷ்டப்படுவாங்க, பிஇல ஓகே, டர்பன்ல ஓகே. பட் இவங்களும் பாத்தீங்கன்னா தேர் நாட் அ புஷ் ஓவர்ஸ். இவங்களுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பெருசா இல்லைனாலும் சீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால தே ஆல்சோ ஹவ் காட் அ வெரி டீசென்ட் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் இட் டு த டாப் ஃபோர்.
சூப்பர். ராய் பட்லர் யாருக்குமே வந்து லைட்டா அள்ளுவணும். ஆனால் நீங்க சொன்ன அந்த உபுத் மெக்காயும் லுங்கி நிக்கியும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். திடீர்னு ரெண்டு பேரும் மூணு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. மனசாட்சியே இல்லாம 8 ஓவர் 85 ரன்னும் வரும் ரெண்டு பேருக்கும். அதாவது இந்த ராய் பட்லர் அடிக்கிறத விட இவங்க ரன் அதிகமா கொடுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இந்த மெக்காயும் சரி லுங்கியும் சரி. ஸோ அது கொஞ்சம் டேஞ்சரஸான அந்த ரெண்டு பேர். ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தா ஒரு பவுலிங் அட்டாக்ல ஓட்டிடலாம். ரெண்டு பேர் ஒரு விக்கெட் டேக்கர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ரெண்டு பேரும் தே ஹவ் ப்ரூவன் ஆன் தேர் டேஸ். பட் அஸ் அ வியூவர் நிறைய மேட்ச் நான் பார்த்தது வந்து 8 ஓவர் போட்டு 85 ரன் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்பாங்க, அதுக்கு மேலேயே கொடுப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறத பத்தி? அதுதான் சார், இப்ப அந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல பால் வராது, தப்பிச்சிருவாங்க ஸ்லோயர் பால் போட்டு. இவர் ம், பேக் ஆஃப் ம். த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரியா போடுவாரு, அவர் வைடர் ஸ்லோயர் டெலிவரியா போட்டு தப்பிச்சிருவாரு. வாண்ட்ரஸ் பிரிட்டோரியா மாதிரி ஒரு செங்கல் சூளை அது. வாண்ட்ரஸும் பிரிட்டோரியாவும் அங்க வந்து ஸ்லோயர் பால் போட்டீங்கன்னா 90 கிலோமீட்டர் வர ஸ்லோயர் பால் 290 கிலோமீட்டர் பூமரங்க திருப்பி போகும் சிக்ஸ். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, பி வந்து கொஞ்சம் கோஸ்டல் ஏரியா ஸ்லோவா இருக்கும் பிச்சு, டர்பனும் ஸ்லோவா இருக்கும். கேப்டவுன் வந்துட்டு அவங்க அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நல்ல பிளாட் ட்ராக்கா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அங்கேயும் தப்பிக்கலாம். இந்த ரெண்டே ரெண்டு வென்யூ தாங்கும் போது 8 வென்யூல they got the bowling attack, ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால he will stand a chance to make it to top 4. இப்ப எல்லா பிச்சும் பழைய மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால பொங்கு பொங்குன்னு மூஞ்சிக்கு வர மாதிரி இருந்தா, இவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆர்சிபிக்கு சொன்ன மாதிரி நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போக வேண்டிய பிரச்சனை வந்திருக்கும். இந்த ஸ்லோயர் இதுன்றதுனால இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அப்படியே முட்டி மோதி சூப்பர். they will be a ம். fierce competitor for the top 4 slot. அண்ட் சம்படி லைக் ஃபெக்லுக் லோயோ அவங்க வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் இல்லையா? சரி, இப்போ பாஸ்ட்ல பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. பிரையன் மெக்மில்லன், ஷான் போலக், லான்ஸ் க்ளூஸ்னர், ஆல்பி மார்க்கல், இப்போ பிரிட்டோரியஸ் வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஆடி இருக்காங்க. பட் இப்போ வந்து மார்க்கோ ஆடுறாரு, இந்த வாட்டி பிளேயிங் லோன் இருப்பானான்னு கூட தெரியாது. ஃபெக்லுக் வாய் டசன்ட் ஈவன் ஹேவ் அ ஐபிஎல் கான்ட்ராக்ட்ன்றப்போ இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் இட்ஸ் ஃபார் தெம் டு பெர்ஃபார்ம், ஸ்டாண்ட் அப் அண்ட் பெர்ஃபார்ம் இல்லையா? முல்டர், இந்த இவரு, இந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே. சார் எப்படி யூஸ் பண்றீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே பெக்லுக்வாயோ 2016 டெபு பண்ணாரு நாங்க இருந்தபோது. 2016 to 2019 அவரோட பர்ஃபார்மன்ஸை எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் அந்த விட்டு சீனை விட்டு போனப்பறம் அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. அவர் வந்து நாங்கெல்லாம் அந்த சீனை விட்டு போன உடனே அவரை வந்து வெறும் ஸ்லோயர் ஒன்னா போடு அப்படின்னு சொல்லிட்டு குவிண்டன் டிகாக்க முன்னாடி நிக்க வச்சு அவரோட ஒரிஜினாலிட்டியை கெடுத்துட்டாங்க. Teklukwayo is not an express quick, but he can bowl 130, 135. 135 கன்சிஸ்டன்டா போடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அந்த போலிங்ல வந்து அவரோட கான்பிடன்ஸை எடுத்ததுனால பேட்டிங்கும் வந்து இது இல்லாம போச்சு. இஸ் a very decent cricketer, if not someone where it is going to raise your eyebrows. என்ன மாதிரி ஒரு ஆளோட ஒர்க் பண்ணா திருப்பி அவரை எடுத்துன்னு வந்துருவேன். அதுல வந்து டேலண்ட் இருக்கே ஒழிய நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இப்ப இந்த பால்ல என்ன பண்ண போறாங்க, பிச்சு ஸ்லோவா இருக்கும், திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஸ்லோயர் ஒன்னா போடுன்னுவாங்க. I don't see him progressing if he does that, because the chances of being so economical when you're one-dimensionally bowling slower deliveries all the time won't help. பால் ராயல்ஸ் ரசிகர்கள் வயிற்றுல பால் பார்ப்பாங்களா இல்ல பாலா போயிடுவாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், கேப்டவுனுக்கு தான் தெரியாதுன்னு சொன்னேன் நானு, மும்பை கேப்டவுனுக்கு. இவங்க எப்படின்னா இவங்களுக்கு வந்து தே ஹவ் காட் அ டீசன்ட் சைடு. அதனால இவங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கு இந்த நிறைய வந்து கோஸ்டல் ஏரியாஸ் ஆடுறதுனால இவங்களுக்கு வந்து தே வில் பி அ டெஃபினட் சேலஞ்சஸ் ஃபார் த டாப் 4. அவங்க வந்து ஈஸியாலாம் இப்ப நம்ம டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஈஸியா வந்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸும் அப்படி குவாலிஃபையர் முடிக்கலன்னா கூட எலிமினேட்டருக்காவது வருவாங்க. இவங்க எப்படின்னா கண்டிப்பா வருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தே ஆர் ஸ்ட்ராங் வாய்ப்பு கண்டெண்டர்ஸ் டு பி இருக்கு. தி டாப் 4. எஸ். ஓகே, அப்படியே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் போலாமா? போன வருஷம் வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் அந்த டாப் 3 வச்சு புல்டோஸ் பண்ணாங்க. ஓகே, இப்ப வந்து அந்த ஃபில் சால்ட், குஷால் மெண்டிஸ், வில் ஜாக்ஸ். இப்ப அவங்களோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் மட்டும்தான் அவைலபிள். அப்புறம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இஸ் கோயிங் டு பி பால் ஸ்டெர்லிங். இஸ் a very experienced, very good cricketer. But can he make a dent what Phil Salt made, Kushal Mendis made? அந்த டாப் 4 பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், பில் சால்ட், குஷால் மெண்டிஸ், ரைலி ரூசோ. இந்த 4 பேரை வச்சுதான் ஃபைனல்ஸே வந்தாங்க. இப்ப வில் ஜாக்ஸ், பால் ஸ்டெர்லிங்கும் போது ரைலி ரூசோ இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 3.
அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு டாப் 3 தெரியல. நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ்பீரியன்ஸ் டெனிஸ் டி பிரெயின், ஒன்னும் பெருசா பண்ணல லாஸ்ட் இதுல. நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி கைல் வெரேனே, தி விக்கெட் கீப்பர், கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கிற கைல் வெரேனே. நம்பர் 6 இஸ் குவாலிட்டி ஆல்ரவுண்டர், ரெண்டு பக்கமும் கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு ஜிம்மி நீஷம். 7 பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர்ஸ் வில் பிளே, தட் இஸ் கோயிங் டு பி கார்பின் போஷ் ஒரு மிகேல் பிரெட்டோரியஸ். நம்பர் 8 இஸ் கோயிங் டு பி வெயின் கார்னெல். நம்பர் 9 இஸ் கோயிங் டு பி ஈதான் போஷ். Number 10 is going to be Adil Rashid and number 11 is going to be Andrik Nokia. So இப்போ இவங்க bowling பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோக்கிய, ஈதான் போஷ் ஃபிட் ஆயிடுவார் அதுக்குள்ள. அப்படி அவர் ஃபிட் ஆலன்னா கூட அவருக்கு பேக்கப்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டேரன் டுப்பவில்லன் இருக்காரு, டீசென்டான போலர், குயிக்கா போடுவாரு. அவருக்கு இன்னொரு பேக்கப் பாத்தீங்கன்னா யங் 21-year-old மேத்யூ போஸ்ட் ஃப்ரம் டைட்டன்ஸ், அவரும் கொஞ்சம் குயிக்கா போடுவாரு. ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காலின் இங்கிராம் வச்சிருக்காங்க, அவர் எங்க ஃபிட் ஆவாருன்னா இந்த டெனிஸ் டி பிரெயின் அடிக்கலன்னா அங்க ஃபிட் ஆவாரு. இன்னொரு ரிசர்வ் பாத்தீங்கன்னா ஷேன் டாட்ஸ்வெல், அவர் ஒரு நம்பர் 7 பினிஷர், ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. செனூரன் முத்துசுவாமி ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கன்வென்ஷனல் பேட்டர், ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டீவ் ஸ்டால் ஒரு சவுத் ஆப்பிரிக்காக்கு அண்டர் 19, இன்னைக்கு தான் ஒரு ரணகளம் 65 அடிச்சாரு இந்தியாவோட. 17-year-old, இறங்கி இறங்கி கடாசுவாரு. ஆனா சான்ஸ் இல்ல ஆடுறதுக்கு போது இந்த டீம் இஃப் யூ சி ஆண்ட்ரிக் நார்கியே, ஆதில் ரஷீத், ஈதான் போஷ், வெயின் பானெல், கார்பின் போஷ் ஆர் மிகேல் பிரிட்டோரியஸ் அண்ட் 6th bowling ஆப்ஷன் ஜிம்மி நீஷம் போது ரொம்பவே பேலன்ஸ்டு ஒரு போலிங் லைனப். ஆனா பேட்டிங் வில் ஜாக்ஸ் ஏர்லியரா ஃபெயில் ஆனாருன்னா பால் ஸ்டெர்லிங், ரைலி ரூசோ, டெனிஸ் டி பிரெயின் ஆர் காலின் இங்கிராம், கைல் வெரேனே, ஜிம்மி நிஷம் ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படிங்கும் போது லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற டீம் வருவாங்களா தெரியாது. சொல்லிட்டீங்களே, ரிசல்ட்ட சொல்லிட்டீங்களே டக்குன்னு. சரி பீடா, இந்த இதுதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான், நானும் ஒத்துக்கிறேன். பால் ஸ்டெர்லிங்லாம் ஒரு 10 வருஷமா நான் ஃபேண்டசியில் எடுக்கிறேன். 20-30 தான் அடிக்கிறாரு. அப்புறம் நானும் எப்பயாவது ஒரு மேட்ச் அடிப்பார், ஒரு 80 அடிப்பாரு, ஒரு 10 மேட்ச் ஒரு தடவை 80 அடிப்பாரு. 10 வருஷமா நான் எடுப்பேன் ஃபேண்டசியில், அவர் அடிப்பார், நல்லா ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான், விக்கெட்டை விட்டா இப்போ வில் ஜாக்ஸ் அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான். பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் தான். நாக்கியா, அதில் ரஷீது, பார்னல், நீங்க வெளியே உட்காந்துருக்க டுப்பவெளியெல்லாம் சிபிஎல்ல நல்லா போட்டாரு, டிகேஆர்னு நினைக்கிறேன், நல்லா போட்டார். நிறைய சிபிஎல் வாசம் இருக்கே, மிக்கல் பிரிட்டோரியஸ் ஜமேகா தலைவாசன்னு நினைக்கிறேன், இவரும் இருக்காரு, கார்வின் பாஷ் பார்பிடாஸ் நினைக்கிறேன் ராயல்ஸ், இதுல இவரு இருக்காரு. என்ன அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நீங்க சொன்னதுதான் சார், ஆல்ரவுண்டர். மிக்கேல் பிரிட்டோரியஸ் பெரிய 6 அடிப்பாரு, கார்பின் போஷ் கேன் போல் பெரிய 6 அடிப்பாரு. டேரன் டுப்பவில்லன் இஸ் a பியூர் பவுலர், பட் குயிக்கா போடுவார், பார்த்தா தெரியாது 140+ போடுவாரு போது. இவங்களும் எங்க மாட்டுவாங்க அப்படின்னா இவங்க கோஸ்டல் ஏரியாஸ் போனா மாட்டுவாங்க. கோஸ்டல் ஏரியாஸ் போனா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உட்காத்தி வச்சுட்டு செனூரன் முத்துசுவாமி ஆடணும். செனூரன் முத்துசுவாமி ஸ்லோ த்ரூ தயர், T20 பவுலர் கிடையாது அவரு. அப்படிங்கும்போது இவங்க டர்பன், பி, பால், கேப் டவுன் இங்கெல்லாம் போனா இவங்க கொஞ்சம் மாட்டுவாங்க. இவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டி கொஞ்சம் நல்ல பிச்சு கிராஸஸ் கொடுத்துருந்தா எல்லாம் ஸ்விங் வேற பண்ணும். கார்பின் இப்ப ஈதான் போஸ்ட்னா பயங்கரமா ஸ்விங் ஆகும், மிக்கேல் பிரிட்டோரியஸ்னா ஸ்விங் ஆகும், நார்கே எந்த பிச்சிலையும் இடிப்பாருங்கும் போது the only chance is to make sure. இப்ப ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் சொன்னோம் கடப்பார பவுலிங் லைனப்னு, ஆனா பேட்டிங் இந்த அளவுக்கு தின்னா தெரியல. வில் ஜாக்ஸ் குவிக்கா அவுட் ஆகி, ரைலி ரூசோ அவுட் ஆகி ஒரு 33 for 2 5 ஓவர்ஸ்ல ஆச்சு 125க்கு பொட்டலாம் ஆயிடுவாங்க. சோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா மும்பை கேப்டன் மாதிரி தெரியாது. முடிஞ்சது, அதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல. கடைசி டீம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இங்க அவங்க மாணிக்கமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க ஐபிஎல்ல. போன சிபிஎல்ல, சாரி SA20ல மாணிக் பாஷாவா இருந்த டீம் பார்த்து சொல்லுங்க. போன வருஷம் யாருமே எதிர்பார்க்கல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நானும் எதிர்பார்க்கல அவங்க கப்பு ஜெயிப்பாங்கன்னு. எக்ஸ்ட்ரானரி ஆடினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தடவை எந்த மாதிரி காம்பினேஷன் எடுக்கிறாங்க. இப்ப தெம்பா பௌமாவோட இன்ஜுரி, அவர் அவைலபிலிட்டியா தெரியாது. அதனால ஷாரல் எர்வி, த லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு கன்வென்ஷனல் டெஸ்ட் பிளேயர், டெக்னிக்கலி சவுண்டு, ஈ வில் ஓபன் வித் த பிளாஷி ஆடம் ராசிங்டன். பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம், ஒரு இன்ச்சு கூட காலை நவுத்த மாட்டாரு, அங்கேயும் இங்கேயும் அடிப்பாரு. நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி டேவிட் மலான். அவருக்கும் ரொம்ப கியர் உங்களுக்கு என்ன சொல்றது, டாப் கியர் போறதுக்கு டைம் எடுக்கும். அவர் நம்பர் 3.
4 is going to be Aiden Markram. இப்போ ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, there is someone called Jordan Herman who batted number 3 for them. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, because இவர் இன்ஜுரின்றதுனால there is a good chance that Jordan Herman will open. அதுதான் ஒரே சான்ஸ். நம்பர் 3 ஆடிந்தவர். So Jordan Herman will open with Adam Rossington. 3 is going to be Malan. 4 is going to be Markram. 5 is going to be Tristan Stubbs. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு எங்க வரும்னா 6 is going to be Marco Jansen. That is slightly too much for them. 7 is going to be Ayabulela Kamane, ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆடுவார், போலிங் போடுவார், +10 ஆன் த ஃபீல்டு. நம்பர் 8 பாத்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ், ஒரு ஆல்ரவுண்டரு. அவருக்கு பேக்கப் வச்சிருக்காங்க கிரெய்க் ஓவர்டன். அந்த பேக்கப்பும் இல்லைன்னா டேனியல் வரல் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியா காணாரு. அவர் வந்து இஸ் நாட் அ பேட்ஸ்மேன் பட் he can bowl well. நம்பர் 9 பாத்தீங்கன்னா அகைன் லியம் டாசன், he can also bat. இஸ் நாட் அ மக் வித் பேட். இந்த ரூல் ஆஃப் ஃபண்டர்மர்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாரா சொல்ல முடியாது. நம்பர் 10 பாத்தீங்கன்னா சிசாண்டா மகாலா. அன்பார்ச்சுனேட்லி அவரும் வந்து இப்ப எங்களுக்கு லைன்ஸுக்கு மேட்சே ஆடல, இன்ஜுரி. அவர் ரெக்கவர் ஆவாரா தெரியாது. நம்பர் 10ல they got பேயஸ் ஃபனோபீல், டெஃபினட் சவுத் ஆப்பிரிக்கா மெட்டீரியல். டீசெண்டா குயிக்கா போடுவாரு, பெரிய 6 அடிப்பார் பேட்டிங்ல. நம்பர் 10ல சொல்றேன். அதுக்கப்புறம் ஆமா நம்பர் 11ல பாத்தீங்கன்னா ஒட்டினில் பாட்மேன், இஸ் ஆல்சோ சவுத் ஆப்பிரிக்கா மெட்டீரியல். அது கோஸ்டல் ஏரியால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, they would try and probably play Simon Harmer in place of Otiniel Botman. அப்படிங்கும்போது சைமன் ஹார்மர் கேன் ஆல்சோ பேட். வெளியில யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செலீப் செலேகா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நாங்க ஜேஎஸ்கேல எடுத்தோம், இன்ஜுரி ஆயிடுச்சு. லெக் ஸ்பின்னர் ஒரு பேக்கப்கா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டிலே சிமிலானேன்னு ஒருத்தர், பெக்லுக்வாயோ மாதிரியே லிட்டில் குவிக்கர் தன் பெக்லுக்வாயோ, பெரிய 6 அவரும் அடிப்பாருங்கும் போது இந்த டீம் வந்து ஒரு டேஞ்சரஸ் டீம், தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு பேக்கப் வச்சிருக்காங்க, தட் இஸ் கால்ட் டாம் ஏபல், ஆல்ரவுண்டர் ஃப்ரம் இங்கிலாந்து. நம்பர் 3 ஆடுவாரு. ரொம்ப வந்து டச் பிளேயர், இந்த கட்டு புல் அடிப்பாரு, லேப் ஆடுவார், ரிவர்ஸ் லேப் ஆடுவார், போலிங்கும் போடுவாருங்கும் போது இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான டீம் இது. இப்ப நீங்க வந்து ஒட்டகத்துக்கு வந்து மெதுவா காலை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அது குளிருதுன்னு சொல்லி தலையே கொடுக்குறீங்க. சரி, தலையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை வெளியே தள்ளிட்டு உள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரியான டீம். பிகாஸ் when you see a team which has got Jordan Herman, which whom I rate, Adam Rossington a dangerous player, David Malan seasoned experienced player, 4 வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடன் மார்க்ராம், இதுக்கப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், ஃபாலோட் பை மார்க்கோ யான்சன், பிரைடன் கார்ஸ், லியம் டாசன், பேயஸ் ஃபனோபீல், சைமன் ஹார்மர், ஒட்டினில் பாட்மேன் அப்படிங்கும் போது அவ்வளவு வீக்கா தெரியல உங்களுக்கு. இப்ப தெம்பா ரெக்கவர் ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். மகாலா எனக்கு தெரியல, இந்த சீசன் ஆடவே இல்லை. ஸ்டில் ஐ யூ சி தட் இஸ் காட் அ டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபயர் பவர் போது இந்த ராயல்ஸ் சொன்ன மாதிரி இவங்களும் they will also push their case very strongly for top 4. சூப்பர். நீங்க சொன்னதை நான் ஃபுல்லி அக்ரி. அந்த ராசிங்டன் நல்லா அடிச்சிருக்காரு, நானும் பார்த்துருக்கேன். இந்த 3, 4, 5 எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த சொன்னீங்க இல்லையா, மார்க்ரம் ஸ்டப்ஸ், 3வது மலான். மலான் மார்க்ரம் ஸ்டப்ஸுங்கிறது வந்து ஒரு மாதிரி டெட்லி டேஞ்சரஸ் காம்பினேஷன். 3 பேரும் ஃபெயில் ஆவாங்கன்றது, இந்த மலானும் மார்க்ரமும் செட் பண்ணிட்டா ஸ்டப்ஸ் கிழிச்சிருவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அது தட் குட் பி தேர் எக்ஸ் ஃபேக்டர். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம் பீடாக், எல்லா டீமுமே. உங்க கணக்குப்படி ஜேஎஸ்கே, ஈஸ்டர்ன் கே இல்ல ஜேஎஸ்கே, பால் ராயல்ஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், அப்புறம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் கிளியர் வின்னர் நீங்க சொல்லியிருக்கீங்க. 4வது டீம் யார் சொல்லியிருக்கீங்க? ஈஸ்டர்ன் கேப். ஈஸ்டர்ன் கேப். ஸோ வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னது வந்து பிரெட்டோரியாவும் கேப் டவுனும். ஏன்னா கேப் டவுன் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டேன். எல்லா டீமுக்கும் அனலைசிஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம்னு இருக்கும். ஏன்னா இப்ப டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு நான் என்ன சொல்றேன், த்ரெட்டனிங்கா இந்த ஒரு போலர் 4 ஓவர் பார்த்து ஆடுன்னு சொல்ற ஒரு போலர் கூட கிடையாது. ஒரு போலர் கூட கிடையாது. இவரை 4 ஓவர் ஆடிடு, ரஷீத் காரை 4 ஓவர் ஆடிடு, நார்கியாவை 4 ஓவர் ஆடிடு, இம்ரான் டாயரை 4 ஓவர் ஆடிடு, அப்படி ஒரு போலர் கிடையாது. ஆனா ஒர்க் ஹார்ஸ் டீம். இந்த சன்ரைசர்ஸும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் சொன்னது பார்த்தா ஸ்டப்ஸ் மார்க்ராம தவிர அங்க பயப்படுற அளவுக்கு யாரும் இல்ல. மலான் கேன் ஹர்ட் யூ, ராசிங்டன் கேன் ஹர்ட் யூ, ஜோர்டன் ஹெர்மன் கேன் ஹர்ட் யூ, லியம் டாசன் கேன் ஹர்ட் யூ, மார்க்கோ யான்சன் கேன் ஹர்ட் யூ, பிரைடன் கார்ஸ் கேன் ஹர்ட் யூ. இப்ப எப்படின்னா ஒரு யூட்டிலிட்டி அப்படிங்கும் போது ஏகப்பட்ட போலிங் ஆப்ஷன், ஏகப்பட்ட பேட்டிங் ஆப்ஷன், தட் தே ரன் டீப் அப்படிங்கும் போது they also have got a chance.
இப்ப மும்பை கேப் டவுனும் Pretoria Capitals have to play out of their world to really get into top 4. இந்த ரெண்டு டீமும் ஐ ஃபீல் ஜேஎஸ்கேவும் டர்பனும் கொஞ்சம் ஈஸியா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். The fight will be there, but still these two will manage to sneak in கஷ்டப்பட்டு தேர்ட் ஃபோர்த் பிளேஸ், தட் இஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் ராயல்ஸும் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூ நோ வாட், வி கேன் டூ லாட் ஆஃப் அனாலிசிஸ். யூ நெவர் நோ. இப்போ அந்த பால் ஸ்டிர்லிங்க நீங்க சொன்னீங்க, he can be the top scorer of the tournament. So anything, no team looks a throwaway team there. இவன் வரமாட்டாயா அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. Chances are this. சூப்பர். இப்ப தம்பி எடிட்டர், நான் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடிட் பண்ணி போடுவோம். சப்போஸ் குவாலிஃபை ஆகலைன்னா வியூவர்ஸ் எடிட் பண்ணி போடுவாங்க. எய்தர் வே இட் இஸ் குட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஃபன். பீடா, ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. ஓவராலா டோர்னமெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஹை ஸ்கோரிங்கா போகுமா? பார் ஸ்கோர் வந்து ஒரு 160-70 அந்த ரேஞ்சில் இருக்குமா, இல்லை இன்னும் அதிகமா எதிர்பார்க்கலாமா, இல்லை கொஞ்சம் லோ ஸ்கோரிங்கா இருக்குமா அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுடைய ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிடலாம். எல்லா வென்யூலையும் நீங்க வந்துட்டு எப்படி அவங்க பிளான் பண்றாங்கன்னா, இட்ஸ் ஹாஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி என்டர்டைனிங்கிறதுனால பிஎஸ்எல் மாதிரி 260 எல்லாம் போகாது. 170 180 ஷூரா இருக்கும். இட் மைட் பி லிட்டில் மோர் ஆன் பிரிட்டோரியா அண்ட் வாண்டரர்ஸ். இப்போ ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க நமீபியாவோட, மழை வந்துருச்சு, வச்சு கடைஞ்சிட்டாங்க. அதுல 200+ அடிச்சாங்க இவங்க ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி a high scoring thing. ஒன்னே ஒன்று நான் சொல்றேன் கேளுங்க, பேட்ஸ்மேன் கேன் வின் மேட்சஸ் பட் bowlers win tournaments. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துட்டேன். அப்படிங்கும் போது இப்ப ஒன்லி ரீசன் வை ஐ கான்ஃபிடன்ட் ஜேஎஸ்கே கேன் டூ வெல்னா, ஒரு எக்ஸ்ட்ராடனரி, ஒரு பயப்படுற ஒரு போலிங் லைனப் இருக்குன்றதுனால நான் சொல்றேன். சோ வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு தம்பி எடிட்டருக்கு நீங்க மெசேஜ் கொடுத்துட்டீங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க, நடக்கும்போது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வியூவர்ஸ் வந்து செல்லமா ஏயோ இத சொன்ன நினைச்சாயா அப்படின்னு வியூவர்ஸ் சொல்லுவாங்க. தட் ஐ ரியலி லைக். வியூவர்ஸ் இல்லாம நாம இல்ல. ஸோ நம்ம சொல்றது நடக்கலன்னா we should be ready to face criticism. That is the respect we got for the viewers. இதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, first match it is going to be a cracker of a match which will come for a complete preview on particular venue, which team has got an edge based on the combination what they have got, until we come back and entertain you for the first match preview of SA T20, which is going to start on 10th of this month. Thanks a lot and bye bye.